ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். ரொம்ப சுவையான ஒரு எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் இந்த பொடியெல்லாம் கருகிராமல் இருக்கும். இதில் நான் 4 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த முட்டையை வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த முட்டையோட வெளிப்பகுதியெலாம் லேசாக ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கண்டினியூஸாக ஒரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா நல்லாவே எல்லா பக்கமும் லைட் கோல்டன் கலராக மாறும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும். இப்போ முட்டையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடான உடனே நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். மிதமான தீயில வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா கைவிடாமல் கிளறி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுதான் இந்த கிரேவிக்கே ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். கருகிராமல் நல்ல பொன்னிறமாக நம்ம நல்லா இதை வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே நல்ல சூப்பரான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் நல்லா ஆறின உடனே அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு, அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 4 சின்ன பல் பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சி, ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடான உடனே இதில் கொஞ்சமாக பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயில வச்சுக்கோங்க. நம்ம முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இதோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இந்த தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கணும். இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷமாக நல்லா வதங்கிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஓரங்கள்லாம் எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுணும். இது அப்படியே ஒரு 1 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும். உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவை கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரையோட இலை, கசூரி மேத்தி சொல்லுவோம் இல்லையா, அதை இதை சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுக்கோ அந்த முட்டையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோ அட்ராக்டிவாக எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு மேலே வந்திருக்கு. சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சுவையான ரொம்ப க்ரீமியான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச முட்டை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன்.
இதை வந்து உடைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை நல்லா அடித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு குட்டி கிண்ணத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளையும் சேர்த்து இது நல்லா கலந்து ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்து தோசை மாவும் ரெடியாக இருக்குது. தோசைக்கல்ல சூடு பண்ணியாச்சு. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நான் நல்ல மெல்லிசான தோசையாக ஊற்றிக்க போகிறேன். ஏன்னா மேலே நம்ம முட்டை ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மெல்லிசாக ஊற்றிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். தோசை ஊற்றினதுக்கு அப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையிலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இது மேலே ஊற்றிட்டு அதை நல்லா ஒரு ஸ்பூனோ ஃபோர்க்கோ வச்சு நல்லா தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சிருக்கிற மிளகு சீரகத்தூளை வந்து அப்படி பரவலாக போட்டலாம். அப்புறம் தோசையை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இது திருப்பி போட்டுட்டு சும்மா ஒரு 2-3 செகண்ட் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் திருப்பி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. திருப்பி போட்ட உடனேயே வந்து நம்ம தோசையை எடுத்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு தோசையாக ஊற்றி நம்ம கலந்து வச்சுக்கிற முட்டை கலவையை மேலே ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துடலாம். செட்டிநாடு ஸ்டைலில் ரொம்ப சுவையான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம 4 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும். அதுக்கு இந்த பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் கருகிராமல் வறுத்துக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட 3 பல் பூண்டை இந்த மாதிரி 2-3 துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கிறேன். அதே அளவு இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் லேசாக வதக்கிடலாம். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா நல்லா கலந்து விட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து அந்த தேங்காயோட கலர் வந்து லேசாக மாறணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுடலாம். ஆறின உடனே இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்து கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்டாகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மசாலாவை சேர்த்துட்டு அதையும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயிலேயே வச்சு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச இந்த முட்டையெல்லாம் வந்து நான் பாதியாக வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் முட்டைக்குள்ளே இறங்கும். இப்போ கடைசியில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான செட்டிநாடு ஸ்டைல் முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், முட்டை தொக்கு. இந்த பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதில் ஒரு 4 முட்டையை சேர்த்துட்டு
முட்டையை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கலாம். நல்லா வெந்த முட்டையை சுற்றி இந்த கத்தியை வச்சு லேசாக இப்படி கீறி விட்டோம்னா நம்ம சேர்க்குற மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா முட்டையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம சுற்றி கீறி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டையை இதில் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை அப்படியே சேர்க்குறத விட இந்த மாதிரி லேசாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சேர்த்தோம்னா தொக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து தொக்கு பண்ணுறதுக்கு இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை இந்த மாதிரி 1-2 இடித்து சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்க்கறத விட இந்த மாதிரி இடித்து சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு கீரின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே அரை கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுணும். அடுத்து 2 பொடியாக நறுக்குன்னு தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டையும் சேர்த்துட்டு இது நல்லா இந்த மசாலாவோட ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில் அப்படியே பெரட்டி விடலாம். கடைசியில் இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் நான் 3 முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா அடித்து வச்சுக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கினது, இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து ஒரு பணியாரக்கல்லை சூடு பண்ணி அதில் ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையை வந்து ஒரு கரண்டியில் எடுத்து அந்த குழி ஃபுல்லாக நிரம்பாமல் ஒரு 3/4 வாசி அளவுக்கு வர அளவுக்கு எல்லாத்துலேயும் ஊற்றிடணும். மிதமான தீயில வச்சு ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ ஒரு சைடு வெந்திருக்கும், இதை மெதுவாக அப்படியே திருப்பி போடலாம். பாருங்க எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்குன்னு. இந்த சைடும் நல்லா வேகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ அந்த சைடும் வெந்திருக்கும், நம்ம எடுத்துடலாம். நல்ல பணியாரம் மாதிரியே நல்ல புஷ்ஷுன்னு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது ஒன்று நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது முட்டையை வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு 4 முட்டையை வேக வச்சு அதோட தோலெல்லாம் உரித்து 2 வெட்டி வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி பண்ண போகிறோம். அதனால மிக்ஸி ஜாரில் 2 பல் பூண்டை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். எவ்வளோ பூண்டு எடுத்தோமோ அதே அளவுக்கு இஞ்சி துண்டுகள், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள்,
1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை இந்த பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, முட்டைக்கு வந்து நிறைய உப்பு தேவைப்படாது, அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா பொடியாக வெட்டின கருவேப்பிலையிலையும் சேர்த்துட்டோம்னா அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்துடலாம். நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை இருக்கு இல்லையா, இதில் வந்து அந்த மஞ்சக்கரு இருக்கிற பகுதியில் இந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணிடணும். இதே மாதிரி எல்லா முட்டைக்கும் இந்த மசாலா தடவி வச்சிடலாம். ஃபுல்லாக தடவினதுக்கப்புறமா இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலாலாம் முட்டைக்குள்ளே இறங்கும். நல்லா ஒரு அடிகனமான பேன் எடுத்து நம்ம இந்த ஃப்ரை பண்ணோம்னா நல்லா வரும். அதனால நான் ஒரு இரும்பு பேன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எந்த சைடு மசாலா தடவி வச்சுருக்கோமோ அந்த சைடு வந்து இப்படி அடியில் போகிற மாதிரி வச்சிடலாம். ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சிடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு 2 நிமிஷம் அந்த சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா இது திருப்பி போட்டுக்கோங்க. மசாலாலாம் ஏதாவது பேனில் ஒட்டினா அதெல்லாம் எடுத்து அந்த எக்கு மேலேயே நல்லா தடவி விட்டுருங்க. ஏன்னா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் தான் இந்த எக்குக்கே ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இருந்ததுன்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கடைசியில் இது மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியான காரசாரமான சுவையான முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை சாதம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுணும். அதுக்கப்புறமா ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம். சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கின தக்காளி ஒன்றே ஒன்று மட்டும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இது வதங்கணும். தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 முட்டையை உடச்சி இதில் சேர்த்துக்க போகிறேன். அந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு அந்த முட்டை நல்லா வேகிற வரைக்கும் இருக்கட்டும். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டணும். இப்போ ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு நான் வடித்து வச்சுருக்கிற சாதம் 2 கப் அளவு சேர்க்க போகிறேன். நான் வந்து சாப்பாடு அரிசியில் செஞ்ச சாதம் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசியில் செய்கிற சாதத்தையும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி பச்சரிசியை வடித்தும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை மீதி உள்ள சாதத்துலேயும் நீங்கள் இது பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாதம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுருந்து நல்லா கலந்து விடணும். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து அந்த மசாலாலாம் அந்த சாதத்தோட ஒன்றா சேர்கிற வரைக்கும் இருக்கட்டும். கடைசியில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப சுவையான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லலாம் செஞ்சு கொடுத்து விடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.